ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒரு சிம்பிளான லஞ்சா, அதனால காலையில 5:45க்கு தாங்க எந்திரிச்சேன். பொட்டேட்டோ ரைஸ் கேட்டிருந்தா, ஒண்ணும் இல்ல பொட்டேட்டோ வந்து ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதில குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு சாப்பாடு போட்டு பெரட்டினோம்னா சூப்பரா இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மக்கானா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டு வச்சிருந்த சிக்கன் கிரேவி மிச்சம் இருந்ததுங்க. ஸோ, அதுக்கு வந்து தோசை தான் ஊத்தி குடுத்தேன். ஆக்சுவலா காலையில சாப்பிட வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நேரத்திலேயே எந்திரிக்கிறாங்களா, அந்த டைமுக்கு வந்து அவங்கனால சாப்பிட முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. நாங்க ரெடி ஆகுறதெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிருவோம். இடிச்சுடுங்க. இடிச்சு விட்டா தான் சாப்பிடுவியா சைடில்? ஸ்கூலுக்கு போகிற ஃபஸ்ட்டு 2 நாள் நல்லா சாப்பிட்டா, அவளாக எடுத்து சாப்பிட்டா. இப்போல்லாம் மேடம்க்கு கன்னத்தில் இடிச்சு விட்டா தான் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடு லஞ்சு. ஓகேவா? ஓகேவா? சாப்பிட்ருவியா? அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும், அப்படியே வச்சுட்டு வரக்கூடாது தண்ணி. ஸ்கூலில் நிறைய குடிக்கணும், பாட்டில் அப்படியே கொண்டு வரக்கூடாது. ஒரு வழியா ஃபுல்லா ஊட்டி விட்டு பரபரப்பா ஸ்கூலுக்கு போயிட்டோங்க. சாப்பிட்றதுக்கு தாங்க லேட் ஆயிடுது. கடைசி நிமிஷத்தில கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு, நானும் தோசை ஊத்தி சாப்பிட்டேன். காலையில அந்த கிரேவிய வந்து காலி பண்ணிட்டோம். இது வந்து நைட்டு வச்ச சிக்கன் கிரேவி தான். ஸோ ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ஸோ அதனால காலையில காலி பண்ணிட்டு, எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்பலாம் வந்து டீ குடிச்சுக்கிறதுங்க. அ அது என்னமோ தெரியல. இப்பலாம் சாப்பிட்டு முடிச்சோனே ஒரு டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அது பழக்கமாயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அத விடணும் அந்த பழக்கத்த. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் டீ போட்டு குடுத்துட்டு, நானும் டீ போட்டு குடிச்சுட்டேன். அப்புறம் மத்தியானம் விளாக்லாம் பெருசா எடுக்கலைங்க. அப்புறம் ஈவினிங் ஆத்யா ஸ்கூல் விட்டு வந்துட்டா. ஸ்கூல்ல வந்து ஏதோ கியூப்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க போல. அது வந்து கவுண்டிங்க்கு மேக்ஸுக்காக குடுத்துருக்காங்க. மேபி இப்ப 10ல 10 கியூப்ஸ் குடுத்துருந்தாங்க. அந்த சப்ட்ராக்ஷனு, அடிஷனுக்குலாம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம படிக்கிறப்பலாம் இந்த மாரிலாம் ஒண்ணும் குடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்திருக்கும் போல. ஸோ என்ன ஸ்டெப்ஸ் சொல்லிக் குடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆடி காமிச்சுட்டு இருந்தா. ஆக்சுவலா மத்தியான டைம் வந்து விளையாடுறக்கு அபார்ட்மெண்ட்ல ஆள் இல்ல ஆத்யாக்கு. 3:00 ஸ்கூல் விட்டு வந்துருவாளா, பக்கத்துல இருக்கிறது வந்து குட்டி பையன். அவன் மத்தியானம் தூங்கிருவான். ஈவினிங் தான் எந்திரிச்சு விளையாட வருவான். அதனால ஈவினிங் வரைக்கும் மேடம்க்கு வந்து டைம் பாஸே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் டிவி டைமும் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் தாங்க குடுப்பேன். ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாரி பார்த்தோனையும் ஆஃப் பண்ணிருவேன். ஏன்னா ரொம்ப டிவி பார்த்தாலும் அது நல்லதில்ல அப்படின்னு சொல்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஈவினிங் சரி ஆத்யாக்கும் வந்து கொஞ்சம் சத்து மாவு காய்ச்சிட்டு, எங்களுக்கும் வந்து டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பால் காலியாயிருச்சு காலையிலேயே. ஸோ ஈவினிங் போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்துட்டு பால் காய வச்சுட்டு இருந்தேங்க. ஃபில்டர் காஃபி பிடிக்குமா? உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பர்சனலா ஃபில்டர் காஃபி தான் பிடிக்குது. என் ஹஸ்பண்ட்க்கு என்னமோ தெரியல, திடீர்னு இன்ஸ்டன்ட் காஃபி தான் பிடிக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஃபில்டர் காஃபி போட்டுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஃபில்டர் காஃபி தான் போட்டிருந்தேன். சி சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாரியும் நம்ப செஞ்சுக்கணுங்க. நம்ப ஹஸ்பண்டு, குட்டீஸ்க்கோசரம் அவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சுட்டு இருக்காம, சில டைம் நம்மளுக்கு பிடிக்கிறதையும் நம்ம அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு தூக்கத்துலேருந்து முழிப்பு வந்த மாரி இருந்துச்சு. ஒரு மாரி மத்தியான டைம்ல சாப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்படியே ஒரு செம தூக்கம் வரும் பார்த்தீங்களா? ஆனா மத்தியானம் தூங்குனா எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வராதுங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப மத்தியானம் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு டீப் ஸ்லீப்பே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால மத்தியானம் நான் தூங்குறதில்ல இப்பலாம். ஃபர்ஸ்ட்லாம் தூங்கிட்டு இருந்தேன். இப்பலாம் வந்து நைட்டு லேட்டா தூங்குனா காலையில எந்திரிக்க முடியறது இல்லையா? ஸோ, அதனால மத்தியானம் இப்ப தூங்குறதில்ல. ஸோ, என் ஹஸ்பண்டும் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. கொண்டு போய் காஃபிய குடிச்சுட்டு குடுத்துட்டு நானும் வந்து கொஞ்ச நேரம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து ஆத்யாக்கு எப்பயுமே அந்த தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி குடுப்பேன். இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் அதே மாரி கட் பண்ணி குடு அப்டின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஒரு 3 மாம்பழத்த எடுத்து கட் பண்ணி ஹால்ல வச்சாச்சுங்க. ஆத்யாக்கும் மாம்பழம் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும். ஸோ இப்ப நீங்க வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்கன்னா, மாம்பழம் வந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவா ஆகும். ஏன்னா, அதில வந்து சுகர் கன்டென்ட் அதிகம். மத்தபடி வந்து சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்ப மாம்பழ சீசன்னா, அந்த சீசன்ல வர மாம்பழம் பார்த்தீங்கன்னா, இப்ப மே மந்த்லாம் கிடைக்கிற மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இதே ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்காது. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்பப்ப என்ன கிடைக்குதோ அத சாப்பிட்டுக்கலாம்.
ஹோம்வொர்க் வேற குடுத்துருந்தாங்கங்க. இப்பலாம் ஒரு 2, 3 புக்கு ஹோம்வொர்க் குடுக்குறாங்க. சிங்கிள் பேஜா பார்த்தா. ஏன்னா ப்ரீ ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் ஹோம்வொர்க் கம்மியா இருந்தது. இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு. அப்படியே க்ரோ ஆயிட்டுருக்காங்க. வந்து நோட் எடுத்துட்டு வா என்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்க்கலான்னு சொன்னேங்க. மேடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க என்னைய. ஏன் அதுவும் அம்மா சர்ப்ரைஸ் பண்ணிட்டியா? சர்ப்ரைஸ். சரி க்ளோஸ் பண்ணி வச்சுரு. அப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இரு பார்க்குறேன். இந்த பிடிஎஃப்ல சின்ன ஹோம்ஒர்க் தான். டெய்லியும் இப்போ ப்ரீ ஸ்கூலில் இருந்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. இப்போ இந்த மெயின் ஸ்கூலில் டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அதுக்கு புக்கே இல்லை, எப்படி எழுதுவேன்? அதை எழுதிட்டீல. ஹே இன்னும் இன்னொரு புக். சரி ஐடி கார்டையும் பெல்ட்டையும் கொண்டு போய் டைனிங் டேபிள் மேலே வச்சுருடா தங்கம். அதுவா இல்லை, நான் கஷ்டப்பட்டு என் கையை வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். உடனே நான் செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். சூப்பர். நான் ஒரு சில தப்பெல்லாம் நான் எரேஸ் கொடுத்துருக்காங்கடா தங்கம். இல்லை, புக்கு கொடுக்கலையா? ஆக்சுவலாக இவளுக்கு கன்னடா ஹோம்ஒர்க் வந்து பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் புக்கை காணாங்க. ஹோம்ஒர்க் என்ன புக்கோ அதெல்லாம் அப்பப்போ கொடுத்துடுவாங்க. இது என்னமோ கொடுத்து விடல. சரி விட, நம்மளுக்கு எழுதுகிற வேலை மிச்சம். ஓகேவா? கன்னடா எனக்கும் தெரியாதுங்க. நானே கூகுளை பார்த்து பார்த்து சொல்லி தருவேன். ஹிந்தி கன்னடா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கன்னடா கன்னடா ஹோம்ஒர்க் இல்லைன்னோனே மேடம் ஜாலி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் எனக்கு கை வலிக்குது எழுத முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புக்கும் கொடுத்துடல. ஸோ ஆத்தியாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் டியூஷன் தாங்க சேர்த்து விடலான்ட்டு இருக்கேன் கன்னடாக்கும் ஹிந்திக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அப்புறம் ஈவினிங் பார்த்தா பக்கத்து வீட்டில் அந்த குட்டி பையன் வந்துட்டான். ஸோ அப்புறம் விளையாட போயிட்டாங்க வெளியில். கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டினாங்க. இப்படி தான் டைம் பாஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்பார்ட்மெண்ட்லாம். அப்புறம் விளையாண்ட்டு வந்தோடனே டின்னர் சாப்பிட்டு முடிச்சோடனே நானும் வந்து கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எப்பயுமே நைட்டு கிச்சனை க்ளீனாக பார்க்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்களேன். உங்களை எத்தனை பேத்துக்குன்னு என்னைய மாதிரின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதியாவும் டிவி பார்த்துட்டு இருந்தா நான் எல்லாம் க்ளீன் பண்ணுற டைமில். சரி நான் க்ளீன் பண்ணிட்டு போய் தூங்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் வேலை இல்லை அப்படின்ட்டு டைம் வந்து நைட்டு 8:30 இருக்கும். போய் படுக்க வச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.